ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 19 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 பேரை கட்டுறாங்க. அதே வேம்பயர் ஆளுங்க தான். அவங்க கையிலையும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. தடிமாடு மாதிரி இருக்கிற அந்த வேம்பயரும் சொல்லுது, இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கேரோல், என்ன தெரியுமா யோசிக்கிறேன், அவங்க சர்வே ஆவாங்களா? நீ என்ன பேசின்னு இருக்க, எனக்கு புரியல. அதுதான் இந்த கியூட்டான இந்த ஹியூமன்ஸ் உங்களோட நம்பிக்கை அது உடைஞ்சு போகும்ல, அதை தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன். சர்வே ஆகுமான்னு. நீ இப்பவும் அதே மாதிரி ஈவிலா தான் இருக்க. உன்னோட அந்த ஈவிலான ப்ரிஃபரன்ஸ் அது இன்னமும் உன்னை விட்டு போகல. ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தனும் பூமிக்குள்ள இருந்து சொல்றான், கேரோல் நீங்க அனுப்பின அந்த டீம் அது எந்த போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது கேட்கற அந்த மொட்டைய ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா? ஆமா, இந்த மாதிரி அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போனா நீங்க இப்படி சொல்லாத, இதுக்கு காரணம் அந்த மவுண்டன் ஆர்மியும் த ஸ்வாட் செயின்ட் அந்த கேண்டிடேட்டா இருக்குமோ? அவங்களும் இங்க இருக்காங்களா என்ன? என்னால சரியா கன்ஃபார்மா சொல்ல முடியல. இதனால அந்த மொட்டையனும் சொல்றான், அப்பனா அந்த சியோட பொண்ணு அந்த யுன்ஹா ஹோலி நைட்டோட வேலைய கண்டிப்பா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரண்டா நம்மளால இப்போ எதுவுமே பண்ண முடியல. நம்மளால இப்போ வேறமா அந்த யுன்ஹா அந்த பொண்ணு நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்னு நம்மளால ஏத்துக்க முடியுது. அங்க இதனால சைட்லயே அந்த பொண்ணு சொல்றான், கேங் நீ என்ன பண்ணு, கீழே போ, அந்த மிலிட்டரி பேஸ்ல இருக்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா வைப் அவுட் பண்ற. அங்க மொட்டையும் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அவன் பூமியில ஒரு பயங்கரமான அடியை கிரியேட் பண்ணவனே அந்த இடத்துல ஜாம்பிங்களோட ஹீலிங் பவர் 50% ஏறுது. டார்க் அட்ரிபியூட் அதுவும் 50% ஏறுது. 100% மாஸ்டர்ஸும் கேட் வழியா புதுசா வர ஆரம்பிக்குது. ஆமா, நீ என்ன பண்ண இருக்க? இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த கமாண்டர் யூனிட்டை நம்ம அழிக்கணும். நீ என்னன்னா அந்த யூன்ஹா அவளை அழிக்கிறதுக்கு போற. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி அவங்கள பார்த்து ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா என்னால ஒரே அடியில அவங்களோட கதையை முடிக்க முடியும். ஆனா அந்த மொட்டையை கேட்காம அங்க போயினே இருக்கான். அந்த போர்ட்டல்ல இருந்தோ வித்தியாசமா நிறையவே மாஸ்டருங்க வர ஆரம்பிக்குதுங்க. இதுங்களும் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ண மாஸ்டரை விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த சைடு நம்ம லியோ அங்க ஓடி வரும்போதே சொல்றான், ப்ளீஸ் நீ இன்னும் உயிரோட இருக்கணும். நான் பாஸ்ட்லயே இந்த இடத்துக்கு வந்திருப்பான். பாஸ்ட்லயே இந்த இடத்துக்கு ஒரு 2 வேம்பயருங்க வந்திருக்கும். ஆனா இப்போ நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு வேம்பயரும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுங்களோட கதையை முடிக்கணும். முக்கியமா நான் அவளை காப்பாத்தி ஆகணும். அதனால தயவு செஞ்சு இறந்து போயிடாத, உயிரோட இரு. இந்த இடத்துல ஒரு ஸ்கெலிட்டனை அப்படி அவன் குத்தி கிழிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு கிம்மியும் அந்த மாஸ்டர் அழிக்கலான்னு வந்திருக்கோம்ல, அங்க கொல்ல வர அந்த ஸ்கெலிட்டனை விண்ட் ஸ்பிரிட்டை வச்சு ஒரு பயங்கரமான தாக்குதலா பண்றா. என்ன யோசனை இருக்க, உன்னை யாரு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நுழைய சொன்னா? இது எங்களுக்கான இடம். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கத்தினே வரான், உங்களுக்கு எதுவுமே ஆகல, இந்த மாதிரி நான் வந்துட்டேன் உங்களை காப்பாத்துறதுக்கு. கேக்குற அந்த பொண்ணு பாக்குறான், ஆமா யாரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கா? முக்கியமா நீ எதுக்கு வந்திருக்க? ஏதோ இது ஹீரோ மாதிரில நீ வந்திருக்க. நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் ஆகுன்னு. இவ ஒரு ஸ்பிரிட் சோசரர். இவளோட பவர் யோசிச்சதை விடவும் அதிகமா தான் இருக்கு. இவளுக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறமா செகண்ட் வே அப்போ இவ 6 கூட கிங்கு கூட சண்டை போடணும். அங்க இவ இறந்து போயிடுவா. இந்த நேரத்துல நான் இல்ல, அந்த மாதிரி விஷயத்த இந்த வாட்டி நான் நடக்கவும் விட போதில்ல. இந்த சைடு நம்ம ஹீரோ இருப்பான்ல, நம்ம ஹீரோவை பத்தி தான் அங்க இருக்கிற பொண்ணுங்களும் பேசின்னு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே இன்னொரு பொண்ணு அங்க கத்துறான், சீக்கிரம் இந்த ஸ்கெலிட்டனோட படம் இங்க இருக்கு. இது கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி நான் அதை பாத்துக்கிறேன், என்னால அதை சமாளிக்க முடியும். உண்மையிலேயே உன்னால தனியா அதை பாத்துக்க முடியுமா? முடியும். இந்த ஸ்கெலிட்டன் ஆர்மியை பார்த்துதான் அவன் யோசிக்கிறான், மானா அந்த அளவுக்கு ஒன்னும் இன்ஃபினிட் ஆனது இல்ல, இதை ஒரு கை பாத்துற முடியும். இந்த இடத்துல பாருக்கும் சொல்றான், இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் எவாக்யூட் பண்ணிட்டேன். அப்படியா பாருக்கு, நீ உண்மையிலேயே நல்ல விஷயத்த பண்ணிருக்க. அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு யுன்ஹா வரா. அவ நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆமா, என்னடா நீ பண்ணிருக்கீங்க? அப்பனா அந்த வேம்பயரை நீ கொன்னுட்டியா என்ன? ஆமா, அது ஒரு டம்மியான வேம்பயரு. அதோட கதையை நான் அப்பயே முடிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த வியோட வார்னிங்கே வரும். நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சு போயிடுது, 2வதா இருக்கிற அந்த வேம்பயருக்காரனும் வந்துட்டான் போலியே. அங்க ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த அந்த வேம்பயரு அது ஒன்னும் தனியா வரல, அது கூடவே 2-3 வேம்பயர்ஸும் வந்திருக்கு. அதுங்களோட ஆட்டமும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுடா, நீ என்ன பண்ணு, என் கூட நீ கண்ட்ரோலிங் ரூமுக்கு வந்தே ஆகணும். கேக்குற நம்ம லீ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது நானா?
மானா சைடு நம்ம வன்சுக்க காட்டுறாங்க. அங்க அவன் ஏதோ ஒரு டோரை தடுக்கிறான். அவங்களும் ஒரு பங்கர்ல இருக்காங்க. நம்ம லீக்கிட்டையும் அவன் சொல்றான், எங்களால ரொம்ப நேரத்துக்கு இதை தடுக்க முடியாது, சீக்கிரமா வாங்க, ஏன்னா இந்த மாதிரி இடத்துல சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கட்டத்துல நம்ம வன்சுக் அவனோட உடம்பையே பெருசாக்கிறான். அங்க திடீர்னு அந்த மொட்டை வேம்பையரும் அங்க வர இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இது, அவனோட சைஸ் என்னை விடவும் பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஒரு பசக்கரி யூசரு, என்னை விடவும் இவன் எப்படி எவ்வளவு பெருசா இருக்கான். ஹேய், இந்த மாதிரி நீ ஒன்றும் இப்படி சொல்லாத, இதான் என் கூட சண்டை போட போறியோ? அங்கே இது கேட்டோன்னே அவனுக்கு பயமா இருக்கு, இருந்தாலும் பின்வாங்க முடியாதுல, அதனால பயங்கரமா தாக்கும் போதே சொல்றான், நான் உன்னை கொல்லாம விட போதில்ல. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இந்த வன்சுக் இருக்கால, அவன் நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அவனுக்கு மானா கண்ட்ரோலை பத்தி இன்னமும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் போகுது. நம்ம வன்சுக் இருக்கால, அவனோட மானாவை டக்கு டக்குன்னு அவன் ட்ரெயின் பண்றான். முக்கியமா அவனோட பசிக் மோடுக்கு போய் அதனாலேயே அதை அவன் கண்ட்ரோல் பண்ண சொல்றான். மானா கண்ட்ரோல் பண்ணாதான் அதை அவனால ஒழுங்கா பண்ண முடியும். இதே மாதிரி அங்க ஈவினிங் ஆயிடுது. அங்க போற வழியில அவன் கேட்கறான், அம்மா லீ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்ன விஷயம் சொல்லு வன்சுக். அதுவா லீ, இந்த மாதிரி என்ன விடவும் ரொம்ப பெரிய ஆப்பனண்ட் என் முன்னாடி வந்தா என்ன பண்றது அந்த டைம்ல? வேற என்ன, உன்னோட கேரக்டர் படி பார்த்தா நீ அந்த இடத்துல பயந்து ஓடிடணும். இல்ல, நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? இல்ல, நீ அப்படிப்பட்ட கேரக்டர் தானே. ஆனா அவன் இல்லைன்னு சொல்றான். அப்படியா? அப்படின்னா நீ எதை நினைச்சோ கவலைப்படக்கூடாது. அவங்கள எதிர்த்து நீ சண்டை போடணும். அவனுக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள நீ தான் காப்பாற்றணும். அப்போதான் அவங்களால உன்னை காப்பாற்ற முடியும். கண்டிப்பா அவங்களும் உனக்கு உதவியை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இந்த விஷயம்லாம் ஞாபகம் வர பயங்கரமா அவன் தாக்குறான். நான் விட போதில்ல, நான் யாருன்னு காட்டணும்ங்க. மொட்டை வேம்பையரும் பயங்கரமா அவனை தாக்கிதான். இதனால அவன் தூரமா போயிடுறான். உடனே அவன் பஸ்ஸைக்கு ஆக்டிவேட் பண்ண அவனோட உடம்பு பல மடங்கு ரொம்ப பெருசாயிடுது. ஹேய், நீ ஒரு ஃபைட்டரா? உன்னை பார்க்கும் போது எனக்கு தெரியுது நான் இதை கண்ட்ரோல் பண்ணும். என்னோட மானா அது ட்ரெயின் ஆகக்கூடாது. இந்த இடத்துல எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிடுறான். இப்போ நம்ம லீ சொன்ன மாதிரி தான் இவன் பண்ணியிருக்கானே. என்னோட பாடியை ஒண்டி தான் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கான். அதனால நிறைய மானா ஒன்றும் அங்கே போகல. பயங்கரமா அட்டாக் பண்ணும் போதே அவன் சொல்றான், நான் கண்டிப்பா என் பின்னாடி இருக்க அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஓடி வரும் போதே யோசிக்கிறான், அந்த மொட்டை கூட சண்டை போடணும். ஆனா இந்த யுன்ஹா இவ என்ன கண்ட்ரோல் ரூமுக்கு கொண்டு போறா. நம்ம டைம்ல நான் என்ன பண்றது? அந்த இடத்துல நல்லா ஓடி போயின்னு இருக்கும் போது அப்புறம் தான் அவங்க முன்னாடி இருக்க விஷயத்தையே பாக்குறாங்க. முன்னாடி நம்ம வன்சுக்கோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அங்கதான் அந்த வேம்பையரும் இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னல லீ, இந்த மாதிரி நான் ஒன்னும் அந்த மாதிரி கேரக்டர் இல்ல, பாருங்க நான் எதிர்த்து நின்று இருக்கேன். கேட்டோன்னே மூஞ்சிலேயே மிதின்னு மிதிக்கிறான். உன்னோட கதையும் இங்கே முடியுது. பாக்குற நம்ம ஹீரோவால நம்ப முடியல. அங்க யுன்ஹாவும் கத்துறான், ஆமா உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? எதுக்காக நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க? அங்க லியோ சொல்றான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனா இப்போதைக்கு சொல்ற விஷயத்த நீங்க பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போங்க. ஏன்னா மற்றவங்களோட உதவியும் தேவை. நீங்க கண்ட்ரோல் ரூம் வழியா சொன்ன தான் அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். சைடு அந்த வேம்பையரும் சொல்லுது, இந்த மாதிரி நான் யோசிச்சேன் யுன்ஹா, இந்த டாக்டரோட பொண்ணு யுன்ஹா நீயே வந்துட்ட, நான் உன்னை தேடி போக தேவையில்ல போல. என்ன ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல இங்க. நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் சொன்னதை பண்ணு, இந்த மாதிரி நான் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு. யுன்ஹாவும் சொல்லிட்டு போறான், நான் நீ சொல்றத பண்றேன், ஆனா என்னோட ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணும், இறந்து போவாத அப்படின்னு அவ ஓடி போறான். அங்க ஹீரோவோட சண்டையும் ஆரம்பிக்குது. அங்க டக்குன்னு அவனோட கிறிஸ்டலை உடைக்க அவனோட மானா அது 100%க்கும் மேல போகுது. சண்டையை ஆரம்பிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் சண்டையே ஆரம்பிக்குது. முக்கியமா நம்ம வன்சுக்க கொண்டுட்டால, அதனாலயே பயங்கர வெறியில இருக்கான் ஆளு. என்ன பண்ண போறானோ எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.